முதல் செய்தியாக ஆளுநர்கள் நியமனம் குறித்த அம்சங்களை பார்க்க இருக்கிறோம். தமிழ்நாட்டிலிருந்து திரு சி.பி. ராதாகிருஷ்ணன் 2 முறை நாடாளுமன்ற உறுப்பினராக இருந்தவர், பாரதிய ஜனதா கட்சியினுடைய தமிழ்நாடு தலைவராக இருந்தவர். அவர் ஜார்க்கண்ட் மாநிலத்தினுடைய ஆளுநராக நியமிக்கப்பட்டிருக்கிறார். அதேபோல ஏற்கனவே மணிப்பூரில் ஆளுநராக இருக்கக்கூடிய திரு இல கணேசன் பாரதிய ஜனதா கட்சியினுடைய மூத்த தலைவர்கள் ஒருவராக இருந்தவர். அவர் நாகாலாந்தினுடைய ஆளுநராக இப்போது நியமனம் செய்யப்பட்டிருக்கிறார். இன்னும் பல்வேறு நியமனங்கள் கூட இருக்கின்றன. 3 முக்கியமான அம்சங்களை இந்த நியமனங்களை பார்க்க முடியும். தற்போதைய நிலையில 3 ஆளுநர்கள் தமிழ்நாட்டிலிருந்து நியமிக்கப்பட்டிருப்பதை பார்க்கிறோம். தமிழிசை அவர்கள் திருமிகு தமிழிசை சவுந்தரராஜன் ஏற்கனவே தெலுங்கானா புதுச்சேரிக்கான துணைநிலை ஆளுநர் 2 பொறுப்பிலும் இருக்கிறார். அதே போல திரு இல கணேசனும் ஆளுநராக இருக்கிறார். இப்போது திரு சி.பி. ராதாகிருஷ்ணன் ஒரே நேரத்தில் 3 பேர் தமிழ்நாட்டிலிருந்து ஆளுநர்களாக நியமிக்கப்பட்டிருக்கிறத பார்க்கிறோம். 3 பேருமே பாரதிய ஜனதா கட்சியில மூத்த தலைவர்களாக இயங்கிக் கொண்டிருந்தவர்கள் தற்போது ஆளுநர்களாக பணி நியமனம் செய்யப்பட்டிருக்கிறார்கள். இது ஒரு பக்கம் இருக்கிறது. அப்படி என்றால் தமிழ்நாட்டில் ஏற்கனவே அவர் களத்தில் நாடாளுமன்ற தேர்தலில் போட்டியிடுவார் என்று எதிர்பார்க்கப்பட்ட கோவை அல்லது திருப்பூர் பகுதியில் இப்போது வேறு வாய்ப்புகள் மற்றவர்களுக்கான வாய்ப்புகளாக மாறுகிறது அப்படிங்கிற அரசியல் ரீதியான ஒரு பார்வையும் முன்வைக்கப்படுகிறது. அதே போல மூத்த தலைவர்கள் வெவ்வேறு பணிகளுக்காக குறிப்பாக நேரடியான அரசியலில் இருந்து வேறு இடங்களுக்கு பணிமாற்றம் செய்வது, பணி நியமனம் செய்யப்படுவது அப்படிங்கிற ஒரு ஸ்ட்ராட்டஜியை பாரதிய ஜனதா கட்சி மேற்கொள்கிறதா அப்படிங்கிற கேள்வியும் இங்கே இருக்கிறது. ஏன்னா தமிழ்நாட்டில் பாரதிய ஜனதா கட்சியை வளர்ப்பதற்கான பல்வேறு வியூகங்களை மத்திய பாரதிய ஜனதா கட்சியினுடைய தேசிய தலைமை எடுத்து வரக்கூடிய இந்த சூழலை தான் இந்த நியமனங்களையும் நம்ம பார்க்க வேண்டியிருக்கிறது. திரு அண்ணாமலை மாநில தலைவராக பொறுப்பேற்ற பிறகு இளைஞர் அவரோடு பயணிக்கக்கூடிய பல சீனியர் கட்சிக்காரர்களுக்கான வெவ்வேறு பொறுப்புகள் கொடுக்கப்படுகின்றன. வானதி சீனிவாசன் தேசிய பொறுப்புக்கு நியமிக்கப்பட்டார். சி.பி. ராதாகிருஷ்ணன் அவர்கள் இப்போது ஆளுநராக நியமனம் செய்யப்பட்டிருக்கிறார். அதே போல இல கணேசன் ஏற்கனவே ஆளுநராக மாறியிருக்கிறார். எனவே இதுவும் ஒரு வியூகமாக இருக்கிறதா என்கிற ஒரு கேள்வி இருக்கிறது. இன்னொரு பக்கம் ஒரு விமர்சனமும் வந்திருக்கிறது. இந்த முறை ஆளுநர்கள் நியமனத்தில் இருக்கக்கூடியதில் ரொம்ப முக்கியமாக ஒரு ஓய்வு பெற்ற நீதியரசர் உச்சநீதிமன்றத்தினுடைய நீதிபதியாக வந்து திரு அப்துல் நசீரனுடைய நியமனம் ஆந்திர மாநிலத்தினுடைய ஆளுநராக நியமிக்கப்பட்டிருக்கிறார். இது காங்கிரஸ் இடதுசாரிகளால் கடுமையாக விமர்சிக்கப்படுகிறது. ஏன்னா முக்கியமான வழக்குகளை கையாண்டவர், சமீப காலம் வரைக்கும் உச்சநீதிமன்றத்தினுடைய பொறுப்பிலிருந்து நீதிபதியாக பொறுப்பேற்று அயோத்தி வழக்கு, அதேபோல முத்தலாக் வழக்கு, பண மதிப்பிழப்பு வழக்கு உள்ளிட்ட வழக்குகளில் தீர்ப்பு வழங்கிய ஒரு நீதிபதி அவருக்கு உடனடியாக ஆளுநர் பொறுப்பு ஆந்திர மாநிலத்தினுடைய ஆளுநராக நியமிக்கப்படுகிறார் அப்படிங்கிறது வந்து கடுமையான விமர்சனத்துக்கு உரியதாக மாறுகிறது. அப்படி என்றால் அவர் பொறுப்பில் இருந்தவரை நீதிபதியாக பரிபாலனம் செய்த காலகட்டங்களில் அவருடைய கிரெடிபிலிட்டி என்னவாக இருக்குங்கிற அந்த கேள்விகள் முன்வைக்கப்படக்கூடியதை பார்க்கிறோம். இது முதல் முறையா என்றால் இல்லை, இதுக்கு ஏற்கனவே பல உதாரணங்கள் இருந்திருக்கின்றன. சமீபத்திய உதாரணமாக நம்ம பார்க்கணும்னா திரு சதாசிவம் அவர்கள் உச்சநீதிமன்றத்தினுடைய தலைமை நீதிபதி, அவர் கேரள மாநிலத்தினுடைய ஆளுநராக நியமிக்கப்பட்டதை பார்த்தோம். அதற்கு முன்னதாகவும் கூட காங்கிரஸ் ஆட்சி காலங்களில் இது போன்ற நியமனங்கள் இருந்திருக்கின்றன, நிறைய விமர்சனங்கள் வந்திருக்கின்றன. இதுல ஒரு தெளிவான ஒரு முடிவை எடுக்க வேண்டிய தேவை இருக்கிறது அப்படிங்கிறது தான் பலருடைய கருத்தாக இருக்கு. ரொம்ப குறிப்பா பியூரோகிரசியில ஜுடிஷியல் சிஸ்டம்ல இருந்து ஓய்வு பெற்ற உடனடியாக ஒரு பொறுப்பை ஏற்பது அப்படிங்கிறது ஆளுநராகவோ அல்லது வேறு வாரியங்களுக்கான தலைவர் பொறுப்பு உள்ளிட்ட அம்சங்களுக்கு செல்லும் போது அவங்களுடைய கடந்த காலத்தில் அவர்களுடைய செயல்பாடுகள் என்பது மிகப்பெரிய ஒரு கேள்விக்குரியதாகவும் மாறக்கூடியதை நம்ம பார்க்கிறோம். அரசியல் ரீதியான நியமனங்கள் நிறைய நடந்திருக்கு. தமிழ்நாட்டிலிருந்து பல பேர் ஆளுநராக நியமிக்கப்பட்டிருக்காங்க. ரொம்ப குறிப்பா சொல்லணும்னா நிதியமைச்சராக இருந்த திரு சி சுப்பிரமணியன், அதே போல சுப்பராயன், பா ராமச்சந்திரன், அதே போல ஜோதி வெங்கடாச்சலம் பல பேர் இருந்திருக்காங்க. இஎஸ்எல் நரசிம்மன் ஆளுநராக இருந்திருக்கிறார். அதே போல ராமானுஜம் இவர்கள் எல்லாம் வந்து கட்சி பொறுப்பில் இருந்து பிறகு அரசியலாக மாறி இருக்காங்க. ஏற்கனவே சமீபத்திய உதாரணங்களில் திரு சண்முகநாதன் பாரதிய ஜனதா கட்சியிலிருந்து RSSல ரொம்ப ஆக்டிவா இயங்கிட்டு இருந்தவர், மேகாலயாவுடைய ஆளுநராக சில காலம் இருந்தார். அதை எல்லாமே நாம பார்த்திருந்தோம். இந்த முறை நடந்திருக்கிற நியமனங்கள்ல கூட பெருமளவு பாரதிய ஜனதா கட்சியினுடைய முக்கிய தலைவர்களாக இருந்தவர்கள்லாம் இப்போது ஆளுநர்களாக நியமிக்கப்பட்டிருக்காங்க. ரொம்ப குறிப்பா பார்க்கணும்னா இப்போ ஹிமாச்சல் பிரதேசனுடைய ஆளுநராக நியமிக்கப்பட்டிருக்கிறார் சிவ் பிரதாப் சுக்லா. இவர் வந்து ABVP RSS ரெண்டுலையுமே ரொம்ப ஆக்டிவா செயல்பட்டு இருந்தவர். பிரதமர் மோடியினுடைய அமைச்சரவையில் MOS இருந்திருக்காரு. நிதித்துறையினுடைய இணையமைச்சராக பணியாற்றியிருக்கிறார். அதே போல ராஜ்யசபால சீஃப் விப்பா பிஜேபிக்கு இருந்தவர். அவர் இப்போது ஹிமாச்சல பிரதேசத்தினுடைய ஆளுநராக நியமனம் செய்யப்பட்டிருக்கிறார். திரு சி.பி. ராதாகிருஷ்ணன் நான் ஏற்கனவே குறிப்பிட்டேன், அவரும் பாரதிய ஜனதா கட்சியினுடைய மூத்த தலைவர்கள் ஒருவராக இருக்கக்கூடியவர். லக்ஷ்மண் ஆச்சாரியா இன்னொருவர் ஆளுநராக நியமிக்கப்பட்டிருக்கிறவர், சிக்கிம் மாநிலத்தினுடைய ஆளுநராக நியமனம் செய்யப்பட்டிருக்கிறார். அவர் வந்து பிஜேபியினுடைய உத்தரப்பிரதேச பிஜேபியினுடைய துணைத் தலைவராக பொறுப்பு வகிக்கக்கூடியவர். அவர் இப்போது இந்த இடத்திற்கு நியமனம் செய்யப்பட்டிருக்கிறார். அதே போல
ஆச்சாரியா வந்து திரு மோடி அவர்களுடைய பாராளுமன்ற தொகுதியை சார்ந்தவர், வாரணாசியிலிருந்து வரக்கூடியவர். எனவே அது ஒரு முக்கியமான ஒரு விஷயமா பார்க்கப்படுகிறது. அதே போல குலாம் சந்த் கட்டாரியாவுடைய நியமனமும் ஒரு முக்கியமாக பார்க்கப்படுகிறது. அவர் அஸ்ஸாமினுடைய ஆளுநராக நியமனம் செய்யப்பட்டிருக்கிறார். கட்டாரியா ராஜஸ்தானுடைய எதிர்க்கட்சி தலைவர். இப்படி பாரதிய ஜனதா கட்சியினுடைய மூத்த தலைவர்கள் பலரும் ஆளுநராக நியமனம் செய்யப்பட்டிருப்பதை பார்க்கிறோம். எனவே ஆளுநர்கள் நியமனங்கள் குறித்து ஏற்கனவே தமிழ்நாட்டில் தொடர்ச்சியாக ஆளுநர் பொறுப்பே வேண்டுமா அப்படிங்கிற ஒரு கேள்வி முன்வைக்கப்பட்டுக் கொண்டே இருக்கும். மாநில சுயாட்சி பற்றி பேசக்கூடிய மாநில கட்சிகள் அத்தனை பேருமே ஆளுநர்களோடு மோதல் போக்கை கருத்து ரீதியான மோதல் போக்குகள் தொடரக்கூடிய நிலையில ஏற்கனவே நம்ம பார்த்தோம். மேற்கு வங்கம், கேரளா, தமிழ்நாடு, தெலுங்கானா என்று ஆளுநர்களோடு, அதே போல மகாராஷ்டிரா உள்ளிட்ட மாநிலங்கள்ல எதிர்க்கட்சிகள் இப்போது இல்ல, ஏற்கனவே இப்போ ஏக்நாத் ஷிண்டே வந்த பிறகு அந்த நிலை மாறி இருக்கிறது. எதிர்க்கட்சிகள் ஆளும் மாநிலங்கள்ல ஆளுநர்களோடு ஒரு மோதல் போக்கை அங்க இருக்கக்கூடிய அரசுகள் இருக்கக்கூடிய ஒரு நிலையும் பார்க்கிறோம். எனவே இது எல்லாமே அரசியல் ரீதியான ஒரு நியமனங்களாக மாறுகிறது, அல்லது மத்திய அரசாங்கத்தினுடைய செயல் திட்டங்களை இங்கே செயல்படுத்தக்கூடிய இடத்துக்கு இவங்க வர்றாங்கன்ற விமர்சனங்களை எதிர்க்கட்சிகள் முன்வைக்கக்கூடியதையும் நம்ம பார்க்கிறோம். இது ரொம்ப முக்கியமான ஒரு ஆளுநர் நியமனம் குறித்த செய்திகளாக பார்க்கலாம்.